வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالدي. صدق الله العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم إن أقربكم مني مجلسا يوم القيامة أكثركم علي الصلاة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்த பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளால் அவனை நினைவு கூறுகிற அவனது ஹபீப் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை, அவர்கள் போதித்த போதனைகளை கவனத்தில் கொண்டு நம்மை மாற்றிக்கொள்கிற சிறப்பான நிகழ்வு இது. சங்கமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக உயர்வாக வாழ்கிற அத்தனை வழிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தாங்க. எங்கெல்லாம் நாம் நிம்மதியாக வாழ முடியும், எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், எங்கெல்லாம் உயர முடியும், எல்லா வழிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே கவனம்தான் தேவை. எடுப்பதா விடுவதா நம்மை சார்ந்தது. ஒவ்வொரு தனி மனிதனின் மேன்மையிலும் கவனம். எதை செய்தால் நீ உயர முடியும்? இன்றைக்கு உலகளாவிய உயர்வுக்கு எத்தனையோ முயற்சிகள்.
முதலில் ஒன்றை மட்டும் சொல்வேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அத்தனையும் சத்தியம். அவங்க போதித்த அத்தனையும் பரக்கத்தான மிக அற்புதமான மனித வாழ்க்கையை மேம்படுத்துகிற வழியை. இன்னைக்கு எல்லாம் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சந்தோஷம் இல்லை. பல வீடுகள் கண்ணீரோடு கழிகிறது, கவலையோடு போகிறது. வீடுகளிலே எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி இல்லை. ஏதாவது கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டா போதும்னு நினைக்கிறோம். வெளிநாட்டுக்கு போன பின்னாலும் கஷ்டம் தீரவில்லை, கவலையில் போவதில்லை. வீடுகளுக்கு வீடு சந்தோஷங்களை கொடுப்பதை விட சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கு. ஏன்? அல்லாஹ் அந்த வேலை பார்க்கறது இல்லை. கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கறது அல்லாஹ்வுடைய சுன்னத்தும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ராங்கிறான். கஷ்டம் உண்டு, கஷ்டத்துக்கு மேலால் அடுத்தடுத்து நிம்மதி உண்டுங்கிறான். கஷ்டத்துக்கு மேலால் கஷ்டம் இல்லை. உசுர் அப்படின்னா இன்னமால் உசுர் ஒரு கஷ்டம், யுஸ்ரா பல நிம்மதி. கஷ்டம் ஒண்ணுதான். அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற பகரம் பல சந்தோஷம். தாய்மார்கள் மனசை வச்சுக்கணும். நேற்று கஷ்டம், இன்னைக்கும் கஷ்டம், நாளைக்கும் கஷ்டம், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சுன்னத்து இல்லை. அல்லாஹ் அப்படி கொடுக்கறதும் இல்லை. ஒரு கஷ்டத்தை கொடுத்தானா அடுத்தடுத்து அவன் சந்தோஷத்தை தான் கொடுப்பான். எப்படி அதை நாம் பெறுவது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழி சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு தகவலும் நிர்வாகம் உஸ்தாதுமார்கள் சில தலைப்புகளை எழுதி தந்தாங்க. வாசலில் நுழையும் போதே சீட்டை கொடுத்துட்டாங்க. நோக்கமெல்லாம் நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமா இருக்கணும். முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு உங்களுக்கு எப்படி தொடர்புன்னு கேட்கிறான். என் மீது எப்படி நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் சொல்கிற ஸலவாத்திற்கு பாருங்க, அது அதனால் கிடைக்கிற லாபத்தை தனி ஹதீஸ் ஒரு பாடம். முதல் விஷயம், என் மீது ஸலவாத்து சொன்னால் அவர் பாவம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒருத்தர் ஸலவாத்து சொல்றாருன்னா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அவர் செய்த பாவத்தை மன்னிக்கிறார். பாவம் எப்போ மன்னிக்கப்படுமோ ரஹ்மத்தின் வாசல் திறக்கப்படும். நிறைய பேர் எதிர்பார்க்கிறது கிடைக்கலன்னா பாவமே தடை. பாவம் நடக்கிற போது, ஒரு மனிதன் மீது பாவம் பதிவு செய்யப்பட்ட போது அல்லாஹ் கொடுக்கிற முதல் வேலை யுஹர்ரமு அலைஹி ரிஸ்க், ரிஸ்கை தடுத்துருவான். நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாவம் செய்துடுறோம், தொழுகை விட்டுடுறோம், இபாதத்தில் கவனம் இல்லை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத செயலில் ஈடுபட்டு விடுகிறோம். அதனுடைய நஷ்டம் நமக்கு விளங்கல்ல. யுஹரம் பெருமானார் சொன்னாங்க, உனக்கு வரக்கூடிய இரணம் தடுக்கப்படும். யார் காரணம்? நமக்கு வந்து கொண்டிருந்த இரணத்தை தடுக்கப்பட்டதற்கு காரணம் யார்? அல்லாஹ்வா? அல்லாஹ்வுக்கு அந்த வேலையா? நம்ம கொடுக்கிற ரிஸ்கை தடுக்கிறது ஒன்றும் அவன் வேலை இல்லை. திடீர்னு குடும்பத்தில் கஷ்டம், அல்லாஹ் சொன்னான் ஃபபிமா கஸ்பத், நீங்க செய்த பாவத்தினால் அந்த கஷ்டம்.
ஒமா அஸாபக்க மின் செய்யாத்தின் ஃபமின் நஃப்ஸிஹா. மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால் அவனே காரணம். உமா அஸாபக்க மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். உனக்கு நற்பாக்கியம் கிடைத்தால் அது அல்லாஹ்வுடைய வேலை, அவன் கொடுத்தான். கஷ்டம் வந்ததா, நீ காரணம். உமா அஸாபக்க மின் செய்யாத்தின் ஃபமின் நஃப்ஸிஹா. மனிதன் செய்த பாவத்தால் கஷ்டம் வந்தது. அப்போ என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு நிறைய பேர் அது தெரியாம அல்லாஹ் பேர்லயே குற்றது அல்லாஹ் பேர்ல கொண்டு போட்டுறது. அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்துறான், அவனுக்கு வேலையாது கஷ்டப்படுத்துவது. இங்கே நான் சொல்வேன், மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் நடந்துட்டு ஸலவாத்தை ஓதுங்கள், பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படுமா? ரிசுக்குடைய வாசல் திறக்கும், சந்தோஷத்தின் வாசல் திறக்கும், நிம்மதியின் கதவு திறக்கும். பாவம் மன்னிக்கப்படுது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வைங்க, தினமும் குறைந்தபட்சம் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை மட்டும் 1000 ஸலவாத் ஓதுவார். வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை சந்திச்சு கேட்டாங்க, நீங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத் ஓதுனீங்கல்ல, என்ன பலன் கிடைத்தது? அவர் சொன்னார், சும்மா இன்னைக்கு 1000 ஸலவாத் ஓதிடுவேன், ஓதி முடித்து எனக்கு என்ன தேவை, பிரச்சனை என்ன, அல்லாஹ்ட்ட கேட்பேன். அல்லாஹ் மீது சத்தியம், சூரியன் மறைவதற்குள்ளால் எனக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும். சத்திய வரலாறு. வெள்ளிக்கிழமை 1000 ஸலவாத் ஓதும் பழக்கம். ஓதி முடித்துட்டு சொல்வேன், எனக்கு என்ன பிரச்சனை, அதை பற்றி பேசு. பையன் வெளிநாட்டில் வேலை இல்லை, அந்த வாரம் வேலைக்காகவே ஸலவாத் ஓதுறாரு. மக்ரிபுக்குள்ள செய்தி வரும், நல்ல ஜாப்ஸ் கிடைச்சிட்டு. ஞாபகம் வையுங்கள், வெள்ளிக்கிழமை என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்றும் நபி சொல்வார்கள். அக்ஸிரு அலைய ஸலாத்தி, அக்ஸிரு அலையா, வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஆனால் அந்த செய்தியை 1000 தடவை ஓதுவார். ஓதி முடித்து விட்டு என்ன தேவை, குழந்தை இல்லையா, குழந்தை வேணும்னு கேட்கிறார். வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, பரக்கத்து வேணும்னு கேட்பார். உடல்ல வியாதி, சுகம் வேணும்னு கேட்பார். அன்னைக்கு மக்ரிபுக்குள்ளால் அதற்கு தீர்வு கிடைக்கும். இது அனுபவிச்சுட்டு சொல்றார், கிடைக்கும் கதை சொல்லல, அனுபவிக்கிறேன், கிடைக்குது. அடுத்த வாரம் வேற பிரச்சனைக்காண்டு ஸலவாத் ஓதுவேன். அப்போ நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிற வாய்ப்பும் அல்லாஹ் ஸலவாத்திலே வைத்திருக்கிறான். அதனால தாய்மார்களுக்கு சொல்வேன், அதிகமாக ஸலவாத் நிறைய இருக்குது. குறிப்பா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், ஏதோ ஒரு ஸலவாத். ஆனால் கொஞ்சம் எண்ணிக்கை கூட்டம், பாவம் மன்னிக்கப்படும், தேவைகள் நிறைவேறும். அதிகமாக ஸலவாத்து ஓதுவதால் தீர்க்க முடியாத நோய்களை அல்லாஹ் ஷிஃபாவாக்கும். சில நோய்களுக்கு டாக்டர்கிட்ட போனால் மருந்து இருக்காது, அந்த நோய்கள் கூட ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் ஷிஃபாவாக்கும். சில விஷயம் நம்ம கையில் இருக்குது, நமக்கு தெரியல.
நான் ஒரு வரலாறு படித்தேன். இந்த வரலாற்றை இமாம் ஹஸ்ஸாலி எழுதுகிறார். சையதுனா சுஃபியானு சௌரி ஹஜ்ஜில் இருக்கிறான். காபத்துல்லாவுல தவாபு செய்யும் போது ஒரு மனிதரை அவங்க பின்தொடர்றாங்க. அவரு தவாபுல எந்த துவாவும் ஓதல்ல, ஸலவாத் ஓதுகிறார். எல்லாரும் துவா கேட்கிற இடத்துல அவர் ஸலவாத் ஓதுறார். பின்ன காபாவினுடைய எந்தெந்த இடங்களிலெல்லாம் நின்று மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார். இந்த காட்சி யார் பார்க்கிறாங்க? சுஃபியானு ஸௌரி. எல்லாம் முடிஞ்சிச்சு. அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்க நின்று எல்லாரும் துவா ஓதுறாங்க, இங்க திக்ரு செய்யறாங்க, ஆனா நீ ஸலவாத்து மட்டுமே ஓதுகிறாயே. இந்த வரலாற்றை இமாம் ஹஸ்ஸாலி எழுதுகிறார். ஏதாவது காரணம் இருக்குதா? அவர் சொன்னார், ஆமா, நான் தனியா வரல ஹஜ்ஜிக்கு, என் தந்தையோடு வந்தேன். வர்ற வழியில என்னுடைய தகப்பனாருக்கு சோமில்லாம ஆயிட்டு. ஆனா அந்த இடத்துல போய் டாக்டர்லாம் கூப்பிட முடியாது, உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லை. ராத்திரி நேரம் தகப்பனாருடைய நிலை மாறுது. நானும் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்தேன். ஆனால் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஹஜ்ஜி செய்யலை, மௌத்தாயிட்டாங்க. அவங்க மௌத்தா போன எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன செய்வது? குளிப்பாட்டணும், கஃன் துணி வேணும், குழி தோண்டணும், அடக்கம் செய்யணும், யார்கிட்ட சொல்றது? சரி, அங்க பகுதியில் யாராவது இருப்பாங்க என்று நான் முயற்சி செய்வதற்கு தகப்பனார ஜனாசாவை சரி பண்ணி இருக்கிற தண்ணியை வச்சு அவங்கள கொஞ்சம் குளிப்பாட்டி வைக்க போனா, அல்லாஹ் அக்பர், அவங்க முகம் விகாரமாக மாறிவிட்டு, இந்த முகத்தை பார்த்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க. விகாரமா ஒரு மாதிரியா மிருக முகம் மாறிவிட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. இப்போ நம்ம பக்கத்து ஊர்ல போய் தான் யாரையாவது கூப்பிடணும், ஜனாசாவுக்கான ஏற்பாடு செய்ய சொல்றதா இருந்தாலும் பக்கத்து ஊருக்கு போகணும். முகத்தை பார்த்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்படி ஒரு முகம். எனக்கு ஒன்றும் ஓடலை, கவலையாயிட்டு அந்த கவலையில தூங்கிட்டேன். யார் சொல்றா? எல்லா இடங்களிலும் தவாஃபிலே ஸலவாத்தை மாத்திரம் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த மாமனிதர் யாரிடத்திலே? ஹதீஸின் ஆய்வாளர் அல்லாமா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல பேசுகிறார். தூங்கிட்டேன். தூக்கத்தின் போது ஒரு மனிதர், ஒளிமயமான மனிதர் வருகிறார். மனம் கமல்கிறது. அவர் நேரா வந்து என் தகப்பனார் பக்கத்துல போய் மூடி இருந்த முகத்தை திறந்து தன் திருக்கரத்தால் என் தந்தையின் முகத்திலே கை வைத்து தடவி என்னுடைய தந்தையை அவர் அரவணைத்தார். அந்த நேரத்தில் என் தந்தையின் முகம் ஒளிமயமாக மாறியது. விகாரமாக இருந்த முகம் ஒளிமயமா,
இது கனவுல நடக்குது. ரொம்ப பிரகாசமான மனிதர். அவங்க வந்த உடனேயே மனம், நான் உடனே எழுந்திருச்சு போய் அவங்க விடை பெறுவதற்கு முன்பாக அவங்க பக்கத்தில் நின்று கொண்டேன். தாங்கள் யார் என்று கேட்டேன். நிற்கதியான இந்த நிலை, அறிமுகம் இல்லாத ஆதரவு இல்லாத இடத்தில் என் தந்தை மரணம், முகம் இவ்வளவு விகாரமாகி போனது. இந்த நேரத்தில் தாங்க வந்து உதவி செய்தீங்களே, யார் தாங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா பூமா நபியை கனவில் காண தௌஃபீக் செய்வானா? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நான் அடிக்கடி கேட்கிறது, நபியை பார்க்காம எங்க உயிர் பிரியக்கூடாது. ஒரு தடவை நீங்க பார்த்துட்டீங்க வைங்கல, உங்க லைஃப் பிரகாசமாயிடும். நபி பெருமானாரை கனவில் கண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சி. இனி பாவம் செய்ய மாட்டேன், பெரிய பாக்கியம். நான் கேட்டேன், தாங்கள் யார் என்று கேட்டேன். நான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எனக்கு அந்த வார்த்தை ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சொன்னாங்க, உன் தந்தைக்கு ஒரு பழக்கம், நிறைய செலவாத்து எனக்கு ஓதிடுவார் டெய்லி. ஆனால் சில பாவம் செய்தார், சில பாவங்களை உன் தந்தை செய்தார். அதனால அவர் மௌத்தான உடனே அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் முகத்தை விகாரமாக்கி விட்டான். எனக்கு அறிவிப்பு வந்தது, என் மீது சலவாத்து ஓதிய மனிதர் கேவலமா மௌத்தா போய்விட்டார். உடனே நான் அந்த முகம் ஒளிமயமாக வேண்டும் என்று என் கரத்தை வைத்தேன் என்றார். எங்க அவர் செய்த பாவத்துக்கு முக விகாரமா போயிருக்குது. ஆனா அவர் எனக்கு சலவாத்து தினம் ஓதுவார். என் மீது சலவாத்து ஓதியவர் அவர் ஒளிமயமா இருக்கணும். நான் வந்து கனவிலே ரசூல் சொல்றாங்க, முகத்தை தடவினேன், அல்லாஹ் ஒளிமயமாக்கிட்டான். ஆனா இது பூரா கனவு. விழித்தார், விழித்து ஓடி தந்தைக்கு பக்கத்துல போய் அந்த முகத்தை திறந்து பார்க்கிறார். உண்மையிலேயே ஒளிமயமாக இருந்தார். பெருமானாரை கனவில் கண்டால் என்னைத்தான் கண்டார்கள், வேற யாரும் அந்த காட்சி வர முடியாது. நபியினுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது. உண்மையிலேயே முகம் பிரகாசம். அன்றையில் இருந்து என் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நான் ஸலவாத்தையே பழக்கமாக்கினேன். காபத்துல்லாவை சுத்தி வருகிறேன், வேறு வேறு துஆக்களை ஓதவில்லை, ஸலவாத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்வேன், ஸலவாத்தையே ஓதுவேன், முடிப்பேன். ஏன்? மாணவி அவர்கள் என் கனவிலே காட்சியளித்து ஸலவாத்தின் மகிமையை என் தந்தையின் முகத்தில் காண வைத்தார்கள் இல்லையா? அதிலிருந்து நான் ஸலவாத்துடையவன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பயான்லாம் கேட்டுட்டு போறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும். இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஸலவாத்தை துவைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எவ்வளோ முடியும். நாங்கள் பையத்து கொடுக்குறோம். காலையில் 100 தடவை, மாலையில் 100 தடவை ஸலவாத்து ஓத சொல்றது. இது குறைந்த அளவு. எவ்வளவு கூட்ட முடியுமோ நீங்கள் கூட்டிக்கிறணும். தாய்மார்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 500 தடவை ஓதுங்க. 500 தடவை ஒவ்வொரு நாளும் ஸலவாத்து ஓதுபவருக்கு வாழ்க்கையில் வறுமை வராது, தரித்திரம் வராது, காசு தட்டுப்பாடு ஏற்படாது. டெய்லி 500 ஸலவாத், கஷ்டம் இருக்காது. வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, தொழிலில் நஷ்டம்,
காசு கஷ்டம் வரவே வராது. 500 செலவாத். அப்போ பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, கஷ்டங்கள் நீக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் நிறைய சொல்லணும், ஆனால் தலைப்பு நிறைய தந்திருக்கிறாங்க. ஒரு தலைப்பில் பேச சொல்லலை. என்ன காரணம்? நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. எல்லாத்துக்கும் மேலால செலவாத்து ஓத பழகிட்டீங்க வைங்கல, இன்ஷா அல்லாஹ் உங்க ரூஹு பிரியும் போது ஈமானோடு பிரியும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சக்கராத்து லேசாகும். இது ஒரு ஒளிமயமான வாழ்க்கை. செலவாத்து அதிகமா ஓதுறவ பழக்கம் இருக்குமையானால் அவருடைய முகத்திற்கும் ஒரு பிரகாசம் ஏற்படும், முகம் ஜொலிக்கும். அவரை கண்டுபிடிச்சிடலாம். அவர் முகத்தை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இந்த முகம் ரசூலின் மீது செலவாத்து சொல்லும் முகம். இதுக்கெல்லாம் மேலால் செலவாத்தை அதிகமா ஓதுறவங்க பெருமானாரை கனவில் பார்க்கிற நசீபும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கைய நான் எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியுமோ அதில் தான் கவனம் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, நம்ம மனைவி ஏன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் ஏன் மீண்டும் மீண்டும் கஷ்டம், அதையெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அல்லாஹ் கஷ்டத்திலேயே ஒருத்தரை போடணுங்கிறது அல்லாஹ் நாடுறதே இல்லை. உங்களை நல்லா வைக்க தான் அல்லாஹ் நாடுறான். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் திரும்ப திரும்ப குடும்பத்தில் நடக்கிற கஷ்டத்தை மட்டுமே யோசிக்கிறீர்கள்? தீர்வுக்கு வாங்க, செலவாத்த ஆரம்பிங்க, தன்னா கஷ்டம் போயிடும். கஷ்டத்தை போக்குறதுக்கு வேற வேலையெல்லாம் இல்லை. பாவங்களை விட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க. இன்னைக்கெல்லாம் பாவங்கள் மலிஞ்சு போயிருக்கு. பார்க்கிற இடமெல்லாம் பாவம், பேசுகிற வார்த்தைகள் பாவம், மனிதனுடைய செயல்களில் பாவங்கிறது ரெண்டரை கலந்து போயிட்டே இருக்குது. அதிலிருந்து ரிலீஃப் ஆகணும். பாவங்கிறது முகத்தில் கருமை ஏற்படுத்தும், உள்ளத்தில் கூட கருப்பு புள்ளி விழும் என்றார்கள் நபிகள் நாயகம். உள்ளத்தில் கருப்பு புள்ளி பாவத்தாலே. அதனால கொஞ்சம் அவேர்னஸ், பாவம் செய்வதிலிருந்து விழிப்புணர்வு தேவை. அல்லாஹ் நமக்கு பரக்கத்தும் நிம்மதியும் தருவதற்கு ஸலவாத் ஒரு பெரிய அருள் மருந்து. ஒரு மூமினுக்கும் யூதனுக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு ஒட்டகத்தை, ஒரு மூமினின் ஒட்டகம், அது ஒரு யூதன் களவாடிட்டார், எடுத்துக்கொண்டார். பிரச்சனை ரசூல்கிட்ட வருது. அப்புறம் அந்த மூமின் சொன்னார், நாயகமே ஒட்டகம் எனக்குள்ள. அந்த யூதர் சொல்லுகிறார், ஏன் ஒட்டகம்? நிறைய வரலாறுகளை சொல்றதுக்கு நேரமும் இல்லை. ஆனால் சில செய்தி நீங்கள் தெரியும், சுருக்கமாக சொல்லுவேன். ஒட்டகம் மூமினுக்கு சொந்தம், ஆனால் மூமின்ட எவிடன்ஸ் இல்லை. அவர் ஏன் ஒட்டகங்கிறார், யூதர் ஏன் ஒட்டகங்கிறார்? யூதருக்கு தான் சொந்தங்கிறதுக்கு 2 பேர் சாட்சி வேற சொல்றாங்க. 2 பேர் சாட்சி எதுக்கு? யூதருக்கு சொந்தம். ஆனால் அந்த மூமின் சொல்றாரு, எனக்கு சாட்சியெல்லாம் இல்லை, ஆனால் ஒட்டகம் எனக்குள்ள. அந்த யூதர் சாட்சி 2 பேரை வச்சு தனக்கு சொந்தமாக்கி நிரூபிக்கிறார். ஒட்டகத்தை பெருமானாருக்கு எல்லாம் தெரியும், ஆனால்
வெளிப்படை வச்சு தான் தீர்ப்பு வழங்க முடியும், சாட்சியை வச்சு தான் தீர்ப்பு கொடுப்பான்றாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் பேசியது, யார் ரசூலல்லாஹ், வானலில் மோமின், நான் இந்த மோமினுக்கு சொந்தம். சுப்ஹானல்லாஹ். யாரு? ஒட்டகம் பேசுது, நான் இந்த மோமினுக்கு சொந்தம். யூதர் அதிர்ச்சி ஆயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்து போனதை போல் காட்சி அளிக்கிறாங்க. அந்த மூமின்ட்ட கேட்டாங்க, என்னப்பா ஒட்டகம் உனக்கு சொந்தம்னு சாட்சி சொல்ற அளவுக்கு நீ என்ன செய்கிறாய்? அவர் சொன்னார், ராத்திரி படுக்கும்போது டெய்லி 10 தடவை ஸலவாத்து ஓதிட்டு முகத்தில் தடவிட்டு தான் படுப்பேன். இது என் வாழ்க்கையில் எப்போதுமே அல்லாஹ் நசீபாக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்தின் பரக்கத்து தான் உன் ஒட்டகம் நீ அதற்கு உரியவன் என்பதை ஒட்டகத்தையே பேச வைத்து அல்லாஹ் உனக்கு நசீபாக்கினான். ஒட்டகம் மூமின் கையில் கொடுக்கப்பட்டுச்சு, யூதருக்கு இல்லைன்னு முடிவாச்சு. அந்த யூதரும் பயந்துட்டார். ஒட்டகமே பேசிட்டேன்னா அப்போ நாம அநியாயம் செய்கிறங்கிறது வெளிப்படையாகி போச்சே. காரணம், இன்னைக்கும் நம்ம பழக்கம் இருக்குது. ராத்திரி படுக்கும்போது எங்கள் பிள்ளைங்க மனைவி எல்லாருக்கும் சொல்கிறது, 10 தடவை ஸலவாத்து ஓதி கையில் ஊதி உடம்பு தடவிட்டு படுத்துடுறது. நான் இரவு 10 ஸலவாத்தை ஓதிவிட்டு தான் படுக்கிற பழக்கம். எந்த வேலைக்கு போனாலும் வந்தாலும் 10 தடவை ஓதிடுவேன். 10 தடவை தான். அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அவரை ஒரு குற்றவாளியாக ஆக்காமல், ஒட்டகம் நமக்கு இல்லைன்னு தீர்ப்பு ஆயிட்டாலும் ஒட்டகத்தை இழக்கிறது மட்டும் இல்லை, ஒரு திருட்டு குற்றம் அல்லவா சுமத்தப்படுது. அப்போ இவ்வளவு நாள் அந்த யூத ஒட்டகத்தை வச்சிருந்தியா? அப்போ நான் திருடன் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். எனக்குரிய பொருள் எனக்கே சொந்தமாக்கி கொடுத்தான். எப்போது? அன்னலாரோடு தினமும் நான் ஸலவாத்தோடு தொடர்பு கொண்டு வைத்தானே. அதனால இந்த பழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் காலம் இது. அவமானம் இல்லை, இழிவு வராது, யாரும் நம்மை குறைபடுத்த முடியாது. யாராவது நம்ம பேர்ல பழி சுமத்த முடியுமானா முடியாது. நீங்க தினமும் ஸலவாத்துடையவர்களாக வாங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ராத்திரி படுக்கும்போது 10 தடவை ஸலவாத் ஓதி கையில் முதல்லாம் தடவிட்டு படுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அவமானங்கள் இழிவுகள் வராமல் அல்லாஹ் பாதுகாத்து. நம்மை சீர்தூக்கிற காரியங்களில் கவனம் இருக்கணும். நடந்ததை நினைச்சிட்டே கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கடந்த காலத்தை நினைச்சு சரியாகமே தவிர அதை நினைச்சுக்கிட்டே ஏங்கிட்டு இருக்கக்கூடாது. நேற்று நான் எப்படி இருந்தேன், போன வருஷம் எவ்வளவு செழிப்பா இருந்தேன், எப்படி எல்லாம் நிம்மதியாக இருந்தேன். இனி நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி? போனது போனது, நல்லா கவனிங்க, போனது போனது, முடிஞ்சு போச்சு. இருப்பது என்ன? இனி எப்படி இருக்கணும்? எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். நிறைய பேர் கல்யாண வீட்டில் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, கலகலப்பா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா அங்க உள்ளத்துல கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மகிழ்ச்சிங்கிறது முகத்துல பார்க்கறது இல்லை, உள்ளத்துல இருக்கணும். கல்யாண வீட்டில் பாருங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நேரத்தில் முகம் மாறிடும். நினைப்பாங்க, அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம். கலகலப்பை முகத்தில் மாத்திரம் காட்டுவதல்ல, உள்ளத்தில் சுமக்கணும். எப்போது கிடைக்கும்? நீங்கள் ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள், உங்கள் உள்ளம் சந்தோஷத்தில் மிதக்கும், மகிழ்ச்சி ஆயிடும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. 2வது சப்ஜெக்ட் என்ன? ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டோம்னா
இதை நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் 10 தடவை ஓதுறோம். இன்ஷா அல்லாஹ். தூங்குறதுக்கு முன்பு 10 சலவாத் ஓதி தான் தூங்கணும். தினமும் குறைந்தது ஒரு 500 சலவாத். வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலால் மாணவியோடு நெருக்கமான நிலை ஏற்படும். இன்ன அக்ரபக்கும் மின்னி யௌமல் கியாமா அக்ஸருக்கும் அலைய ஸலாத். இங்க மட்டும் லைஃப் இல்லை, நம்ம வாழ்க்கை மறுமையிலும் இருக்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் எனக்கு பக்கத்தில் யார் இருப்பீர்கள் தெரியுமா? அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. சொர்க்கத்தில் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கத்தில் இடம் கிடைக்கும். சொர்க்கப்பதியில் நபியோடு நான் இருக்கணும், நம்ம பெற்றோர்கள் இருக்கணும், நம்ம பெத்த பிள்ளை இருக்கணும், நம்ம மனைவிமார்கள் இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் எல்லாம் நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? அக்ஸருக்கும் அலைய ஸலாத்தா, உங்களில் யார் என் மீது அதிகம் ஸலவாத்து ஓதினீர்களோ நாளை மறுமையில் எனக்கு பக்கத்தில் அல்லாஹ் உட்கார வைப்பான். சுப்ஹானல்லாஹ். சர்க்கார் ஆலமின் அருகாமையில் இருக்கிற பாக்கியம் நம்ம ஓதுற ஸலவாத்துல கிடைக்கும். அப்போ துன்யா ஒரு பக்கம் உயர்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, பொருளாதாரம் கிடைக்கிறது, கவலை போகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயருகிறது, அவமானங்கள் வருவதில்லை, களிமாவுடைய மௌத்து நசீபாகும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கனவில் பார்க்கிற பாக்கியம் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் மறுமையில் அவங்க அருகாமையில் இருக்கும் நசீபும் கிடைக்கிறது. சின்ன பிள்ளைங்களும் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீர்கள். இன்றையிலிருந்து ஒரு நடைமுறையை நம்ம உண்டாக்கிறோம். ஒரு நல்ல வாழ்க்கை. குமர் இருக்குது, மாப்பிள்ளை அமையல, ஸலவாத் அதிகமாக ஓதுங்க, நல்ல மாப்பிள்ளை அமையும். பையன் இருக்கிறான், பொண்ணு இல்லை, நிறைய ஸலவாத் ஓதுங்க. யா அல்லாஹ், என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், நிச்சயமா அல்லாஹ் நசீப் பண்ணுவான். நம்ம கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம எங்கேயோ போய் மருத்துவம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்துட்டான். அதனால் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து குடும்பத்தில் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு பெரிய தர்ஜாவில் கொண்டு உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் நிறைய குவாலிட்டியான இடத்தை அடையணும். உயரம் தொடணும்பாங்க இல்லையா, உயரம் தொட்டுக்கிட்டே இருக்க, இமைய தொடணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி வந்துச்சு வைங்கல, அதோட சடைஞ்சிருவாங்க. வெளிநாட்டுக்கு போகணும், 2 தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு, 2 தடவை சக்சஸ் ஆகல, சோர்ந்துருவார். 100 தடவை அட்டன் பண்ண சக்சஸ் ஆகல, 101வது முயற்சி செய், சக்சஸ் ஆகுவார். சோறு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? நான் மீண்டும் 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 உயரம் தொட்டுக்கிட்டே இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது. அல்லாஹ் சோதிப்பான். அதில் நான் அமைதியாக இருந்துட்டேன்னா தூக்கி வச்சிருவேன். என் உயரம் தொடுவதற்கும் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கும் பெரிய கிஃப்ட் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள். அவங்க தந்திருக்கிற 2ஆம் தலைப்பு பெற்றோர்கள். பெற்றோர்கள் அவங்களுடைய நியாமத்தை மட்டிட முடியாது. ஏன்னா ஒரு மகனுடைய நிலை சீராகுவதற்கு
ஒரு தாயின் துவாவே போதும். நாங்கள் செல்லந்தாலே ஒரு தாயின் துவா அஸ்ரவுல் இஜாபா, அல்லாட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு துவா இருக்குமா? தாய்மார்கள் கவனிக்கணும், நீங்க எல்லாரும் கவனிக்கணும். அல்லாஹ் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு துவா அப்படின்னு சொல்லல, அஸ்ரவுல் இஜாபா, உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு துவா. கேட்ட உடனே அர்ஷுக்கு போய் ரப்பின் சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு துவா. அது உன் தாய் உனக்காக செய்யும் துவா. நாங்க சொல்லலாம், ஒரு தாய் தன் மகனுக்காக கேட்கிற துவா உடனே அங்கீகாரம். அப்படியானால் தாயின் மதிப்பென்ன, ஒரு தாயின் அந்தஸ்து என்ன? நான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தாயை மட்டும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், தாய் மனம் புண்படும்படி நடந்து விடாதீர்கள், தாய் வருத்தப்படும் இடத்தில் நின்று விடாதீர்கள். நிறைய நேரத்தில் உங்க அமல்களின் பவர் கூட குறைஞ்சது, ஒரு தாயின் துவா மேலடிக்கும். தாய் அல்லாட்ட பெரிய இடம். அல்லாஹ் ரொம்ப மதிக்கிறது தாயை. ஹதரத்து ஜாஹிமி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க நபியின் தர்பாருக்கு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தீனுடைய சேவைக்காக வந்திருக்கிறேன், புனித போர்க்களத்துக்கு போற வாய்ப்பு இருந்தா நசீபாக்க. பெருமான் கேட்டாங்க, உனக்கு தாய் இருக்கிறாங்களா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நீ அல்லாவின் பாதையில் போய் புனித போர்க்களத்தில் பங்காற்றி பாக்கியம் பெறுவதை காட்டிலும் உன் தாய்க்கு போய் பணிவிடை செய், உன் தாயின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள், உன் தாயினுடைய துஆவை வாங்கு. அங்கே உனக்கு எல்லா உயர்வையும் அல்லாஹ் நசீபாக்கி. ஜாஹிமாவுக்கு நபி பெருமானார் சொன்ன செய்தி. இன்னொரு ஹதீஸ் இப்படி வரும், பாப்பா அம்மா இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தியா? நான் சொன்னேன். அவங்க அழுதாங்க, போவாதப்பா, எங்களுக்கு ஹிதுமத்துக்கு ஆள் இல்லை, பணிவிடைக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் வயசான ஆட்கள், எங்களுக்கு நீ கொஞ்சம் உதவியாக இருக்கணும்னாங்க. அவங்க அழ வந்துட்டேன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, அழ வைத்து வந்தாயா, போய் அவர்களை சிரிக்க வை, அப்போதுதான் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கும். தாயை அழ வச்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது. ரிதல் ரப் ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தொழுகையில, நோன்பில, ஜகாத்தில, ஹஜ்ஜில இருப்பதை விட கூடுதல் உன் தாய் தந்தையின் சந்தோஷத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமா? உங்க உம்மாவை திருப்திப்படுத்து, உன் தந்தையை திருப்திப்படுத்து. இது எல்லாம் பெருமானார் சொன்ன சத்தியமான வார்த்தை. இதை மீறி அல்லாஹ் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடிதான் நடக்கும். ஏன் அல்லாஹ்வுடைய உத்தரவை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ தாய் தந்தையர்களுடைய மனசை கோண வைக்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம அந்தஸ்தை உயர்த்து. நமக்கு என்னை பொறுத்தவரையில் எங்கள் உம்மா வாப்பா இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய கஷ்டத்தை நீக்கிடு. லேசாக ஒரு தடவை கொஞ்சம் உடம்புல ஏதோ ஒரு சின்ன இருமலோ ஏதோ கொஞ்சம் சோமில்லை, எங்கள் உம்மா வந்து பக்கத்தில் உட்காந்து ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்து மேலே ஊதி தண்ணியில் ஊதி குடிக்க தந்தாங்க எங்கள் தாயார். அல்லாஹ்வுடைய கருணை. சுபுவுக்கு பின்னால் டாக்டர்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு மஷ்வரா பண்ணணும் எந்த டாக்டர்கிட்ட போகணுன்ட்டு
ரப்புல் ஆலமீன் பெரிய உதவி செய்தான். எங்கள் உம்மா நின்று கையேந்தி ஓதி பார்த்து மேலே ஊதி தண்ணி தந்த போது அடுத்த நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போகலை. இன்னும் சொன்னால் அந்த நோய் இன்னும் வரைக்கும் வரல. நடந்தது. எங்கள் உம்மாவுக்கு பழக்கம், பக்கத்தில் நின்று அப்படியே கையை வச்சு ஊதி விட்டுருவாங்க. என்ன ஓதுறாங்க என்ன ஊதுறாங்க, ஒன்றுமே வேண்டாம், உன் தாய் என் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டா நீ நல்லா இருந்துருவா. தாயினுடைய துவா தாயை உதாசீனப்படுத்துவதா, தாயை ஓரமாக்குவதா, ஒதுக்குவதா, தாயை திட்டுவதா, குறை சொல்வதா, தாயை எதிர்த்து பேசுவதா? என் அன்பு பிள்ளைகளே, அது ஆபத்தானது. நிம்மதியை வீணாக்கும், சந்தோஷத்தை காணாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ்ட்ட போய் எப்படி நான் ஜெயிக்கிறது? அல்லாஹ் தனக்கு நிகர் ஒண்ணுமே இல்லைங்கிறான். எனக்கு நிகர் எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு நீ நன்றியோடு வாழுங்கிறான். அனிஷ்குருளி, எனக்கு நன்றியோடு வாழு. நான் என்னவெல்லாம் செய்திருக்கேன் உனக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சை கவனிங்க, குர்ஆனுடைய வார்த்தை. எனக்கு நன்றியோடு நீ இருக்கான். நீ எனக்கு நன்றி கட்டவனாக போயிடக்கூடாது, என்ன மறந்துடக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ். சொல்லிட்டு ஒளி வாலிதை, எனக்கு அடுத்து உன் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியோடு நடப்பாயாக. அல்லாஹ் தன்னோடு இணைச்சு பேசுகிற வசனம். எனக்கும் நன்றி செலுத்தணும், அடுத்து நீ உங்க உம்மா வாப்பாவுக்கு நன்றி செலுத்து. எங்க அவனுக்கு நன்றி செலுத்துகிற பாக்கியம் அவ்வளோ பெரிய பாக்கியம். அவனுக்கு அடுத்து யாருக்கு நம்ம தகுதி? தன்னோடு ஒப்பிடுகிற அளவிற்கு பெற்றோர்களை அல்லாஹ் வைத்தான். உன் தாய் தந்தையர்களுக்கு நீ எப்போதும் உபகாரமாக நடந்து விடு. காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்களுக்கு நீ செய்கிற பணிவிடை என்பது அதற்கு கூலி சொர்க்கம் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தாயை மட்டும் இல்லை, தந்தை உன் சொர்க்கத்தின் மத்தி வாசல். உன் சொர்க்கத்தின் மத்தி வாசல் தந்தை. இன்னைக்கெல்லாம் தாபனாரை தூக்கி கடாசுற பிள்ளைங்க, எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க. ஒரு பையன் +2 படிக்கிறான், கேட்டுட்டு நான் வருத்தப்பட்டேன். +2 படிக்கிறான், தகப்பனார் கொஞ்சம் கண்டிச்சு பேசுகிறாங்க. அவங்க தாயார்கிட்ட சொல்கிறான், உம்மாட்ட சொல்கிறான், இல்லை பாரு, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைன்னா அவர் இருக்கணும், முடிவு செய்துக்காங்க. நான் இருக்கணுமா அவர் இருக்கணுமா? அவர்னா யாரு? அத்தா. இவனை கண்டிச்சாராம், ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவர் இருக்கணும், இனி 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். என்ன கண்டிக்கிற அதிகாரம் அவருக்கு இல்லை. +2 படிக்கிற பையன், அவன் எதை முன்மாதிரியாக எடுத்து பேசுகிறான்? இந்த வார்த்தை எங்கே வெளிப்பட்டது? எப்படி தெரிந்தது இப்படி பேசுவதற்கு? மார்க்கம் இல்லை, பெற்றோர்கள் யார் என்று புரியும் தன்மை இல்லை, ஹதீஸிலே குர்ஆனிலே வருகிற வாழ்க்கையை பெறவில்லை, ஆலிம்களிடத்தில் உட்கார்ந்து பாடம் படிக்கவில்லை. உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள், தடை செய்யவில்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வை, ரசூலை, குர்ஆனை, ஹதீஸை விளங்க வையுங்கள். அங்கேதான் உங்கள் கண்ணியம் காப்பாற்றப்படும். அவர் கண்ணீர் விடிக்கிறார். தகப்பனார் எங்களை சொன்னார், அதில் சங்கடமாக இருக்குது. அன்னைக்கு ராத்திரிக்கு வீட்டுக்கு வரல பையன். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, பையனை தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் மறுநாள் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து ஆளை கூட்டு வந்துட்டாங்க. கடைசியாக தகப்பனார் சொன்னாராம், எப்பா நான் உன்னை தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா. நான் யாரு? பெத்த தகப்பன் பிள்ளைய கண்டிச்சதற்கு பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இல்லை இவன் வீட்டை விட்டு போயிடுவான் போல தெரியுதே. அவர் மன்னிப்பை கேட்டுட்டார். ஆனால் அது அல்லாஹ்வுக்கு எவ்வளோ கோபத்தை உண்டாக்கி இருக்கும். மகன் தானே தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாமும் காரணம்.
நமக்கு அவன் என்ன பணிவிட செய்யணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கல. புள்ள மேல பாசம் வைத்தோம், ஆனால் தாய் தகப்பன் மீது பாசம் வைக்க அவனை தூண்டவில்லை. நாம் அதற்கான பாடத்தை படித்து தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கம் போனேன், அங்கே ஒரு சஹாபியினுடைய குர்ஆன் ஓத கேட்டேன். ஹாரிஸத் பின் நுஅமான் குர்ஆன் சத்தத்தை கேட்டேன். நான் சொர்க்கத்திலே சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபதாலிக்குமுல் பிர்னா. அவர் யார் தெரியுமா? அந்த ஹாரிஸா யாரு தெரியுமா? தன் தாய்க்கு ரொம்ப உபகாரம் செய்தவர், தாயின் பணிவிடையிலேயே வாழ்ந்தவர். கான அபர் ரபி உம்மிகி, அவர் தன் தாயிடத்தில் ரொம்பவே பிரயோஜனத்தை கொடுத்து வாழ்ந்தார், நலவு செய்தார். அதனால் அவரை சொர்க்கத்தில் குர்ஆன் ஓத கேட்டேன். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! வாங்க, இங்க சொல்றாங்களா? இங்க உள்ள பாங்க அண்ணன், வாங்க, இங்க உள்ளதான். டைம் ஆயிட்டா? கொஞ்சம் பேசலாமே. இங்கே வாங்குடைய டயத்தில் முடிச்சிருவோம், ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. எனவே பெற்றோர்கள் நமக்கு உள்ள ஒரு கிஃப்ட். நான் சொல்றேன் இல்லையா, எங்கள் உம்மா இருக்காம வாசலில் நிற்பாங்க. நான் வெளியூருக்கு போனா நின்று தலையில் கை வச்சு பாதுகாப்பாக போயிட்டு வாப்பா, பிஸ்மில்லா தோக்கத்தில் தான் சொல்லும்பாங்க. எங்கள் தகப்பனாரை சொல்லுவாங்க, நீங்கள் வாசலில் இறங்கி நின்று பிள்ளைய அனுப்பி வைங்க. உம்மா வாசலில் நிற்பாங்க, தகப்பனார் வாசலில் இறங்கி நின்று 2 பேரும் துவா செய்து என்னை அனுப்பி வைப்பாங்க. நான் எல்லா ஊருக்கும் போகிறது, பயணம் செய்வேன். அந்த பயணத்தில் எனக்கு ஒரு நிம்மதி, எங்கள் உம்மா பாப்பாவுடைய துவாவோடு வந்திருக்கிறேன், எந்த முசீபத்தும் நடக்காது. இன்னைக்கு அவங்க இல்லை, ஆனால் ரொம்ப மனசு அதை நினச்சி வருந்தது. காரணம், தாய் தகப்பனின் இடத்தை நிரப்புவதற்கு யாருமே இல்லை. உன் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, உன் தந்தையின் இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. நிறைய பேர் உம்மா அப்பா மௌத்தான பின்னால கவலைப்படுறாங்க. ஆகா, இருக்கும்போது நல்லா செய்யாம விட்டுட்டோமே, போன பின்னால கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இருக்கும்போது பயன்படுத்துங்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபிகளை பண்படுத்துகிறார்கள். தன் அன்பு தாய் ஆமினாவை நபித்துவம் பெற்ற பின்னால் சர்க்காரையாலும் அல்லாட்ட கேட்கிறாங்க, என் உம்மாவுடைய கபருக்கு நான் போகணும்னு கேட்குறாங்க. அல்லாவின் அனுமதி கிடைக்க அன்னலார் போய் நின்று உம்மாவுடைய கபரில் கண்ணீர் வெடித்தார்கள் என்று வரலாறு சொல்லும். பெருமானார் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வயசான பெண்மணி வர்றாங்க. நபி எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சு கிட்ட போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து தன் மேனியில் கிடக்கிற பரக்கத்து நிறைந்த சால்வையை கீழே விரித்து அந்த அம்மா உட்கார வச்சாங்க. அந்த அம்மாட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க. நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். முதுமையான, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கல, அந்த ஒரு பெண்ணை உட்கார வச்சு எவ்வளவு கௌரவப்படுத்தி தன் மேனியிலே இருந்த சால்வையிலே உட்கார வைத்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு புறப்படும் போது எழுந்திரிச்சு கூட வந்து வழி அனுப்பி அந்த அம்மாவுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புனாங்க. யார் இவ்வளவு அதிர்ச்சியான பெருமானார்? முதிர்ச்சி பெற்ற நிகழ்வு இல்லையா இது? வந்த உடனே சொன்னாங்க, யார் தெரியுமா? எனக்கு பாலூட்டிய அன்னை ஹலீமா சாதியா. பால் கொடுத்த தாய், எனக்கு பெருத்த தாய் அல்ல, 10 மாசம் சுமந்த தாய் அல்ல, பாலூட்டி வளர்த்த தாய். அந்த தாய்க்கு கொடுத்த மரியாதை. அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனா வந்துட்டாங்க. யார் அஸ்மா? ஆயிஷா நாயகியினுடைய சகோதரி. மதீனா வந்திருக்கிறாங்க. மதீனா வந்து அவங்க பெருமானார் இருக்க சொன்ன இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அவங்க தாயார் வந்துட்டாங்க. அங்க கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின யாருன்னு பார்த்தா உம்மா வெளியே நிற்கிறாங்க.
ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. யாரு? அவங்க தாயார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல. அன்னை அஸ்மா ரலியல்லாஹு ஒன்றும் ஓடலை. என்ன செய்யறது, கதவை திறக்கவா? அந்த அம்மா உள்ள வர்றேன்னு சொல்றாங்க. சரி, பெத்த தாயாச்சே, கதவை திறந்துட்டு உத்தம நபி தர்பாருக்கு விஷயத்தை சொல்றாங்க. யார சூழல்லாம், எங்க தாய் வந்திருக்கிறாங்க. அத்த தலைய உம்மி வாசில், என் தாய் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் உபசரிக்கலாமா? என் தாயோடு கொஞ்சம் இணைஞ்சு உட்கார்ந்துக்கலாமா? ஏன்னா அவங்கள்ட்ட ஈமான் இல்லை, மூமின் ஆகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, சிலிஹா, என்ன கேள்வி? பெத்த தாய் இல்லையா? அவர்களை உபசரிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், அவங்களோடு நீங்கள் உட்காருங்கள், உங்க கூட அவங்களை தங்க வையுங்கள் என்றார்கள் சாந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானே இல்லாத தாயை மதிக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், உடன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், ஈமானை கொண்டு என்னை வார்த்தெடுத்த என் தாயை நான் எங்கே வைத்து பார்க்க வேண்டும்? அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. பெருமானாரின் தர்பாருக்கு ஒருத்தர் வந்தார். அவர் அழுதார். யார சொல்லலாம், என் மகன் ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார், சங்கடப்படுத்துறார், செலவுக்கு காசு கேட்டால் தர்றது இல்லை, செலவு காசு கேட்டால் தர்றது இல்லை, ரொம்ப மனசை புண்படுத்துறார், வார்த்தைகள் கொஞ்சம் வேகமாக பேசிடுறார். பெருமானார் கூப்பிட்டாங்க. மகன் வந்தார். வந்தபோது அவர் தந்தை சொன்ன செய்தி நிறைய இருக்குது. மகன்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உன் தந்தை? இல்லை நாயகமே, அவர் அப்பப்போ என் சட்டையிலேருந்து காசு எடுத்துக்கிறாரு, காசு எடுக்கிறார், ஒரு வேளையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறார். பெருமானார் நீண்ட பதில், நேரம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த ஓ மாலுக்க அபிக்க, உன்னை சொல்கிறேன் கேளு. தந்தை எப்படி நடக்கிறார், இப்படி நடக்கிறார், வேலை செய்யாமல் இருக்கிறார், சும்மா இருந்து சாப்பிட்றார். நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கே சொந்தம், நீயும் உன் தந்தைக்கு சொந்தம். அவர் நினைச்சா உன்னை என்னவும் செய்யலாம். உன் சொத்து அவருக்கு சொந்தம், அவர் நினைச்சா எவ்வளவு எடுக்கலாம். என்ன அத்தா காசு எடுக்கிறாருங்கிற, அத்தாக்கு போக தம்ப காசு, அவர் இல்லாமல் நீ யார்? அட, ஒரு தாயினுடைய இடத்தை, தந்தையின் இடத்தை அல்லாஹ்வும் ரசூலும் வைத்த இடம் நம்ம விளக்கமே பேச முடியாது. ஏன் அப்படி வச்சாங்க? அல்லாஹ்வுடைய முடிவு, ரசூலுடைய உத்தரவு அது. எனவே உயர்ந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், என் பிரச்சனை தீரணும், எது தேவையோ அது கிடைக்கணும். எங்க உம்மா அல்லது எங்க வாப்பா அத்தா அவங்க துவா செய்துட்டா அல்லாஹ் கொடுத்துட்றான். ஏன்? உன்னுடைய வாழ்க்கையின் நலனுக்கு உன் பெற்றோர்கள் கையேந்தினால் அந்த துவா அர்ஷ் வரைக்கும் போகும். அல்லாஹ் சில பேரின் துவாவை மறுக்க மாட்டான். அதில் ஒன்று, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கிற துவா மறுக்கப்படாது. அதனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் துவா செய்யுங்க நம்பிக்கையோடு. அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கு கிடைக்குமா அப்படி சந்தேகப்பட்ட அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்புபா, என்ன அல்லாஹ்வை நம்பி காரியத்தில் இறங்கணும். அவன் நம்ம கூட இருக்கிறாங்கிறான், என்ன பயம், என்ன கவலை? உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான், உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பது அவன் கடமை என்கிறான். அல்லாஹ் அடியாறுகளுக்கு அநீதி செய்யவே மாட்டான், பகிரங்கமா அறிவிக்கிறான். நமக்கு அநியாயம்லாம் செய்ய மாட்டான். மூன்றாவது ஒரு பகுதி தந்திருக்கிறாங்க, ஆனால் அந்த டயத்தில் முடிச்சிடுறேன். வாழ்க்கையில் 3 விஷயம் தேவை எல்லாருக்கும். ஒன்று, நீண்ட ஆயுள் வாழ்வது. நீண்ட ஆயுள், கெட்ட முசீபத்துகள் வராமல் வாழ. திடீர் மௌத்து, திடீர் முசீபத்து,
இதெல்லாம் இல்லாமல் நீண்ட ஆயுள். அடுத்து ரிசுக்கில் விசாலமாக இருக்கு. ரிசுக்கு விசாலம். யார்கிட்டையும் போய் தேவையை கேட்கக்கூடாது. கஷ்டமாக இருக்குது, ஒரு 1000 ரூபா கடன் கொடுங்க. ஹயாத் வரைக்கும் இன்னொருத்தட்ட கடன் வாங்கி வாழணும்னு நினைக்காதீங்க. போதும் என்கிற மனம் தேவை வந்து அல்லாட்ட கேளுங்க. அவன் சொல்றான், இதா சாலக்க அன்னி இபாதி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ்விட்ட சொல்றான், அடியார்கள்ட்ட நபிட்ட சொல்றான், என் அடியார்கள் என்னை பற்றி கேட்பாங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவனை விட்டுட்டு தூரத்தில் உள்ளவன் போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அவன் பக்கத்தில் இருக்கிறான், அவனை கேளு. கரீப் உஜீப், கேளுங்கள், பக்கத்தில் இருக்கிறேன், கொடுக்கிறேன். அவன் வாக்கு கொடுத்து மாற மாட்டான். வாக்கு மாறு செய்யறது இல்லை அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வை விளங்கல்ல, அதான் பிரச்சனை. அவன் கொடுத்தா சொன்னதுதான், எங்களை கேளு கொடுக்கிற. இப்போ நாங்கள் அவனை தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை, கேட்கவும் தெரியாது. அல்லாஹ் தவிர யார்ட்டையும் கேட்டதில்லை. பிரச்சனை இல்லாமலா இருக்குது, தேவை இல்லாமலா இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவன்கிட்ட கேட்டால் கொடுப்பான். அப்போ ஒன்று நீண்ட ஆயுள், நோய் இல்லாத வாழ்க்கை, நிரம்ப ரிசுக்கில் பரக்கத். இந்த 3 வேணுமான்னு கேட்டாங்க பெருமானார். நீண்ட ஆயுள் வேணுமா? முசீபத் இல்லாத வாழ்க்கை, நோய் நம்பளம் இல்லாத வாழ்க்கை, ரிசுக்கு பரக்கத் வேணுமா? வல் யசில் ரஹிமா, அதுக்கு வழி உங்க கூட வச்சிருக்கேங்கிறான். என்ன நாயகமே, உன் உறவை சேர்ந்து இருப்பாயாக. உன் தந்தையின் உறவு, உன் தாயின் உறவு. இவங்க யாரு? என் தாய் கூட பிறந்த சின்னம்மா, அவங்க பெரியம்மா. இவங்க யாரு? எங்க அத்தா கூட பிறந்த பெரியப்பா, இவங்க சின்னத்தா. தாய் வழி உறவுகளை, தந்தை வழி உறவுகளை சேருங்கள், நீண்ட ஆயுள் வாழ்வீர்கள், கெட்ட மௌத்து வராது, ரிசுக்கு பரக்கத்தாகும். அய்யுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி வ யுன்ஸாலஹு ஃபீ அஜலிஹி. பெருமானார் சொன்னார், ஆயுள் நீள வேண்டுமா? நோயினுடைய கெட்ட முடிவு வரக்கூடாதா? ரிசுக்கு பரக்கத்தாகணுமா? உறவுகளை முறிச்சிடாதீங்க. இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒதுக்கப்படுற காலம். தேவைக்கு எடுத்துக்கிறோம். கல்யாண காட்சி வருமா, அவங்கள கஷ்டப்பட்டு கையை பிடிச்சி எப்படியாவது சேருங்கன்னு சேர்க்கறது. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு சண்டை போட்டு கழிச்சு விட்டுறது. எல்லாரும் கேட்பாங்கல்ல, கல்யாண வீட்டில் உங்கள் அண்ணனை காணலையே, தம்பியை காணலையே, சேர்த்துக்கிறது. அதுக்கு பின்னால் மீண்டும் பிரித்து விட்டுறது. உறவுகளோடு நீங்கள் இணையும் போதெல்லாம் அல்லாஹ் உங்களோடு இணைகிறான். நிறைவுபடுத்துகிறேன். உறவு ஒரு வார்த்தை சொல்லிச்சான், நிறைவான செய்தி. இந்த ஹதீஸை இமாம் புகாரி அறிவிக்கிறார். உறவு அல்லாஹ் படைச்சான். படைச்ச உடனே உறவு அல்லாஹ்ட்ட சொல்லிச்சு, ரப்பே உங்கள்கிட்ட பேசணும், பேசு. உலகத்தில் என்ன ஒட்டி யார் வாழ்வார்களோ, என்ன ஒட்டி யார் வாழ்வார்களோ உறவை பேச வைத்தான் அல்லாஹ். ஹதீஸ் எங்கேயும் இல்லை, புகார் ஷரீஃபில், திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு. என்ன யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கிறானோ, உறவுங்கிற இடத்த இணைச்சி யார் கொண்டு போகிறானோ, நீ ஒரு உத்தரவாதம் தரணும். என்ன உத்தரவாதம்? சில் மண் வசலனி, என்ன இணைச்சி வாழ்கிறவனை, என்ன சேர்ந்து வாழ்கிறவனை நீனும் சேர்ந்து வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நீ அவங்க கூட இருக்கணும். அல்லாஹ் என் கூட இருக்கணும் நான் கேட்குறேன். உறவு சொல்லுது, என்ன சேர்த்து வச்சுக்கிட்டான்னா நீ அவனை சேர்த்து வச்சுக்கான். அல்லாவே நம்மளை சேர்ந்து இருந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ உயர்ந்துரும். அடுத்து ஒரு வரம் வேணும். என்ன வரம்? என்ன யாராவது கட் பண்ணிட்டான், எனக்கு அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், அக்கா தங்கியெல்லாம் உறவு வேண்டாம், என்ன கட் பண்ணி விட்டான் வை, அவனை நீயும் கட் பண்ணி விட்டு. சில் மண் வசலனி மண் கத்தானி, என்னை ஒருவன் துண்டித்தால் நீ அவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உறவு அல்லாட்ட கேட்டுச்சு. பெருமானார் இது அது கோரிக்கை. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து சொன்னான், சரி நீ கேட்டது நான் கொடுக்கிறேன் என்றான். முடிஞ்சு போச்சு. உறவோடு நீங்கள் இருப்பீர்களா?
உங்களோடு அல்லாஹ் உறவை துண்டிப்பீர்களா? அல்லாவும் உங்களை துண்டிக்கிறான். பகிரங்கமான செய்தி. உறவை சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. நம்ம எவ்வளோதான் ஒட்டி போனாலும் சில பேர் கட் பண்ணுவாங்க. நம்ம மதிப்போம், அவங்க மதிக்க மாட்டாங்க. பரவாயில்லை, மதிப்பை தாண்டி இணைந்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களோடு இணைகிறான் என்ற விலை மதிக்க முடியாத அந்த பாக்கியத்தை உங்கள் கவனத்தில் பதிவு செய்கிறேன். இல்லாமல் அல்லாஹ் மாணவியின் மீது அதிகம் செலவாத்து ஓதுகிற வாழ்க்கை, பெற்றோர்களை அழகாக நடத்துகிற வாழ்க்கை, உறவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை நமக்கு நசீபாக்கி தருவானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக. இங்கே நபியின் வரலாறு பாடமும் நடக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் மாதத்தை தொடர்ந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி வரலாறுகளை, சரித்திரங்களை நாம் கேட்கிற போது ஒரு புத்துயிர் ஏற்படும். இப்படியெல்லாம் நம்ம நடக்கணும். எனவே நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கேட்கிற பழக்கமும் வரட்டும், மாற்றங்கள் ஏற்படும். நான் அல்லாட்ட கேட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்துச்சு. அல்லாட்ட கேட்டேன், இந்த மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க, அவங்க என்ன இன்றைக்கு எங்கிட்ட இருந்து பெறணுமோ அதை வெளிப்படுத்துறது ஓ வேலை, என் தொண்டை வேலை இல்லை, வெளிப்படுத்துறது ஓ வேலை. என்ன அல்லாஹ் தொண்டையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அல்லாவே பேசினான். அவன் பேசினான். இங்கே பிரயோஜனம் அடைய செய்வானாக, ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே பரக்கத் செய்வானாக. இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் யாவரையும் தேர்ந்தெடுப்பாயாக. நீண்ட ஆயுளை குடியாந்தா, நோயில்லா வாழ்க்கை குடியாந்தா, குறையில்லா பாக்கியத்தை குடியாந்தா, குன்றாத சுகத்தை குடியாந்தா. எங்களை நீ தேர்ந்தெடுப்பாயாக. எங்கள் தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. அந்த ஸ்ரீதேவிகளுக்கு நீண்ட ஆயுளை குடியாந்தா, நிம்மதியான வாழ்க்கை குடியாந்தா. எங்கள் பெற்றோர்களிடத்தில் நாங்கள் தவறு செய்திருந்தால் உன் கருணையால் மன்னித்து விடியாந்தா. அவர்களின் பத்துவாவுக்கு எங்களை ஆளாக்கி விடாதையாந்தா. அவர்களின் பத்துவாவுக்கு நாங்கள் ஆளாகி விடக்கூடாதையாந்தா. நாங்கள் எங்கள் பெற்றோர்களிடத்தில் சரியாக நடக்காமல் போவதால் எங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் சரியாக நடக்காமல் போய்விடக்கூடாதையாந்தா. அழகாக்கி தருவாயாக. எங்களுக்கு நீ நிம்மதியை கொடியாந்தா. வியாபாரங்களிலே பரக்கத் செய்யாந்தா, ரிசுக்கிலே பரக்கத் செய்யாந்தா. வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தார்களை பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாகவே. முடக்கி விடும் நோயிலிருந்து பாதுகாப்பாயாக. கைகால் வலி, மூட்டு வலியிலிருந்து பாதுகாப்பாயாக. உன்னை நின்று தொல தௌஃபீக் செய்வாயாக. இரக்கமுள்ள ரப்பே, சுகரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. பிரஷரின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. கொலஸ்ட்ராலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பாயாக. உடம்பிலே இருக்கிற எல்லா உறுப்புகளும் அழகாகவே செயல்பட தௌஃபீக் செய்வாயாக. மௌத் வரையிலும் கண் பார்வை மங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. செவி முடங்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. நாவும் குரலும் வலிமை பெற்று இருக்க செய்வாயாக. இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாய் வாழ செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களோடு அழகாக நடக்க செய்வாயாக. இதுவரையிலும் திருமணமாகாத எங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் பொருத்தமான ஜோடியை கொடியாந்தா, திருமணங்களை கொடியாந்தா. கணவன் மனைவி பிரிந்து கிடந்தால் இணக்கமாக்கி வைத்து விடுகிறப்பே. குழந்தை இல்லாமல் பல பேர் தவிக்கிறார்கள் யாருந்தா. குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள் யாருந்தா. ஏக்கப்பெரு மூச்சு விடுகிறார்கள் யாருந்தா. அவர்களுக்கெல்லாம் அழகான சாலிகான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.
அல்லாஹ்வே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ரஜபில் பரக்கத் செய்வாயா, ஷாபானில் பரக்கத் செய்வாயா, ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். நோன்பு பிடிக்க சக்தியை கொடு யா அல்லாஹ். நோன்புக்கு தடை வராமல் பாதுகாப்பாயா. உடல் ரீதியாக, உறுப்புகள் ரீதியாக, மன ரீதியாக, சட்ட ரீதியாக தடைகள் வராமல் பாதுகாப்பாயா. ரமதானை கண்ணியமாக்கி தந்துவிடியா அல்லாஹ். ஏத்திகாப்புக்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். தராவி தொழுகைக்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நாங்கள் மனப்பாடம் செய்த குர்ஆன் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யாக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதனா முஹம்மத் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.